கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை நான் வரவேற்கிறேன். நம்முடைய டைமிங் சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கிறது. 5 o'clock இருந்து 6 o'clock மாற்றப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வசனமானது, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உபாகமம் 6வது அதிகாரம் 5ஆம் வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இன்று காலையில எனக்கு ஒரு பாடல், கர்த்தரை நேசிப்பது போல ஒரு பாடல் என்னுடைய இருதயத்திலே, என்னுடைய சொப்பனத்திலே அது பிறந்து கொண்டே இருந்தது, அது வந்து கொண்டே இருந்தது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக. தேவச்சனமே, இன்னைக்கு நாம் கர்த்தரை அன்பு கூறுகிறோம், கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம். ஆனால் நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? முழு இருதயத்தோடு இருக்கிறதா? முழு ஆத்மாவோடு இருக்கிறதா? முழு பலத்தோடு இருக்கிறதா? Hallelujah. We need to love the Lord with our whole heart. நம்முடைய முழு இருதயத்தோடு கர்த்தரை நாம் நேசிக்க வேண்டும். கர்த்தரிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும். அதுதான் பிரதான கற்பனையா இருக்கிறது. உபாகமம் 6வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கர்த்தரை சொல்லுகிறார். இதே போல புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வேத பாரகர்கள் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி கேட்கிறாங்க, எது பிரதான கற்பனை என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து மத்தேயுவிலே சொல்லுகிறார், அவர் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். பிரதான கற்பனை, the first and the foremost commandment from the Lord is to love the Lord with all our heart, with all our strength and with all our might. Hallelujah. We need to love the Lord. முதலாவது நாம் தேவனை நேசிக்க வேண்டும். Hallelujah. கர்த்தரை நேசிப்பது வெறும் வார்த்தையினால் அல்ல, முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நேசிக்க வேண்டும். தேவச்சனமே, ஒரு பணக்காரன் இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிறான், ஆண்டவரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கட்டளைகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அவன் சொல்கிறான், என் சிறு வயது முதல் நான் எல்லாவற்றையும் பின்பற்றி கொண்டிருக்கிறேன். நீங்க சொன்ன எல்லா கட்டளையும் பின்பற்றிட்டேன். அப்பொழுது இயேசு சொல்கிறார், உன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து அதற்கப்புறம் நீ பின்பற்றி வா என்று சொல்லும் பொழுது, அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாய் இருந்ததினாலே அவன் அதை செய்யக்கூடாமல் அவன் சோர்ந்து போய் விடுகிறான். தேவஜனமே, இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலே எது ஒரு விக்கிரகமாக இருக்கிறது? எது கர்த்தரை நேசிக்க முடியாதபடிக்கு, உங்கள் முழு இருதயத்தோடு நேசிக்க முடியாதபடிக்கு ஒரு தடை இருக்கிறது அல்லவா? There is something which is stopping you from loving the Lord with your whole heart. What it is? என்ன அது? உங்கள் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு நேசிக்க முடியாதபடிக்கு ஏதோ ஒன்று தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது அல்லவா? அந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாய் இருந்தபடியினாலே அவன் தன்னுடைய எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுப்பதற்கு மனது வரவில்லை. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு முழு ஆவியோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் நம்முடைய இருதயத்திலே எந்தெந்த இடங்களிலே நாம் சில காரியங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காமல், நம்முடைய சித்தங்களை, நம்முடைய எமோஷன்ஸ், நம்முடைய டிசையர்ஸ், நம்முடைய ஆளுமைகளை நாம் கர்த்தரிடத்தில் சிலது ஒப்பு கொடுக்கல. இன்னும் ஆண்டவரே, நீங்க இந்த விஷயத்துல ஆளுகை செய்யுங்க, ஆனா இந்த விஷயத்தை ஆளுகை செய்யாதீங்கன்னு சொல்லி நாம் அவரை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறோம். அவரை நாம் ஒரு இடத்துல வைத்திருக்கிறோம். இந்த இடத்துக்குள்ள நீங்க வராதீங்க, இந்த பணத்திற்குள்ள நீங்க வராதீங்க. அந்த வாலிபன் பண விஷயத்துல வரும்பொழுது அவன் சோர்ந்து போகிறான். ஆனால் இன்னொரு பக்கம் லாசரு என்கிறதான ஒரு மனிதனை குறித்து கர்த்தர் சொல்கிறார், ஒரு ஓமையை சொல்கிறார். ஒரு பெரிய செல்வந்தன் ஒரு ஜமீன்தாருடைய வீட்டிற்கு முன்பாக ஒரு ஏழை பிச்சைக்காரன், அவன் மிகுந்த வறுமையிலே
உடம்பெல்லாம் பருக்களால் நிறைந்து அவன் அந்த எஜமானுடைய வீட்டு வாசற்கு படி முன்பாக ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் இந்த எஜமான் அவர் ஆகாரத்தை சாப்பிடும் பொழுது அதில் உள்ள துணிக்கைகளை, வீணான துணிக்கைகளை, மிச்ச மீதியை அவர்கள் வெளியே போடும் பொழுது அதை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தான் இந்த லாசரு. இந்த லாசருடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் லாசரு மரித்து போனான். அவன் மரித்து போனது அதே போல இந்த ஜமீன்தார், இந்த எஜமானும் மரித்து போகிறான். ஆஸ்தியுடையவன் மரித்து போகிறான். 2 பேரும் நித்தியத்திற்கு போகிறாங்க. ஒருவன் ஆபிரகாமின் மடியிலும் இன்னொருவன் நரகத்திலும் தள்ளப்படுகிறான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த லாசரு தன்னுடைய ஏழ்மையிலும் கர்த்தரை மறுதலியாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறான். அவனிடத்துல எல்லாமே போய்விட்டது. ஆஸ்தி இல்ல, குடும்பம் இல்ல, பிள்ளைகள் இல்ல, உடம்பெல்லாம் பருக்களா நிறைந்திருக்கிறது, சாப்பாடு இல்ல, அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், எல்லாராலும் உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனாலும் அதன் மத்தியிலே உண்மையாய் கர்த்தரை அவன் தொழுது கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறான். தேவ ஜனமே, இந்த லாசரு ஆபிரகாமின் மடியிலே அவன் கொண்டு போகப்படுகிறான். ஆனால் அந்த வசதியாக செல்வ சீமானாய் வாழ்ந்தவன் அவன் நரகத்தில் தள்ளப்படுகிறான். தேவ ஜனமே, நாம் எதை குறித்து நாம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம்? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? கர்த்தரிடத்தில் இருக்கிறதா? உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவதற்கு நம்மால முடிகிறதா? பழைய ஏற்பாட்டுல நகோமி என்கிறதான ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம். இந்த நகோமி பெத்லஹேமை விட்டு நகோமி அவர்கள் மோவாபிற்கு போகிறார்கள். ஒரு பஞ்சத்திற்காக, ஒரு பஞ்சத்திலே, பெத்லஹேமிலே பஞ்சம் உண்டென்று அறிந்த மோவாபிடத்திலே போகிறாங்க. மோவாபிலே போகும் பொழுது தன்னுடைய கணவன், தன்னுடைய 2 மகன்களையும் கூட்டிக் கொண்டு போகிறாங்க. ஆனால் பெத்லஹேம்ல இருந்து போன நகோமிக்கு என்ன நேர்ந்தது தெரியுமா? நகோமி போய் சில வருடங்களிலே தன்னுடைய 2 மகன்களுக்கும் திருமணம் செய்து வைக்கிறாங்க. திருமணம் செய்து வைத்து அதில் ஒரு பெண் ரூத் மோவாபிய ஸ்திரீ, இன்னொரு பெண் இன்னொரு மகனுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறாங்க. இந்த நகோமியின் வாழ்க்கையிலே தன்னுடைய கணவனை முதலாவதாக அந்த மோவாபிலே இழந்து போறாங்க. கணவன் மரித்து போன சோகம் முடிவதற்குள்ளாக தன்னுடைய 2 மகன்களும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் இறந்து போகிறாங்க. இப்பொழுது நகோமி அந்த 2 வாலிப பெண்களையும் அழைத்து, நீங்க 2 பேரும் மிகுந்த வாலிபர்கள், நீங்க 2 பேரும் மிகுந்த கஷ்டங்கள் அடைந்துட்டீங்க, எனக்கு வேற பிள்ளைகள் இல்லை, நான் பிள்ளைகளை பெற்று வளர்த்து உங்களுக்கு கொடுப்பதற்கு என்னிடத்துல பலன் இல்லை. நீங்க என்ன பண்ணுங்க, மறுபடியும் நீங்க உங்க சொந்த தேசத்துக்கு உள்ளே போய் நீங்க வாழுங்க, நான் வந்த என்னுடைய ஊருக்கே போகிறேன் என்று சொல்லி இந்த நகோமி சொல்றாங்க. அதற்கு மூத்த மருமகள் சொல்றாங்க, அவர்கள் நகோமிக்கு வாழ்த்துதல் சொல்லி அவர்கள் பிரிந்து போகிறாங்க. ஆனால் ரூத் என்கிறதான மருமகள் சொல்றாங்க, உன் தேவன், உங்கள் தேவன் என் தேவன், உங்கள் ஜனம் என் ஜனம் என்று சொல்லி நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நான் உங்க கூடவே இருப்பேன் என்று சொல்லி இந்த நகோமி சொல்றாங்க. எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. சிறிய வயதிலேயே கணவனை இழந்துட்டாங்க. நகோமியின் இடத்துல ஒன்றுமே இல்லை. நகோமியின் இடத்துல ஜீரோ, எவ்ரிதிங் இஸ் ஜீரோ. நகோமியின் இடத்துல எதுவுமே இல்லை. ஆனா நகோமியின் இடத்துல ஒரு மனசு இருக்கு. நீங்க போங்க, நீங்க போய் உங்களுடைய ஜனத்தின் மத்தியில நீங்க வாழுங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ரூத் மாமியாரை விட்டு போகாமல் மாமியார் இருக்க பற்றி கொள்றாங்க. நகோமி சொல்றாங்க, நீ போப்பான்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. இந்த ரூத் சொல்றாங்க, உங்கள் தேவன் என் தேவன், உங்கள் ஜனம் என் ஜனம் என்று சொல்லி இருக்க பிடித்துக் கொள்றாங்க. ரூத்தினுடைய வம்ச வரலாறை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ரூத்தினுடைய வம்சத்திலே பிறக்கிறார். மோவாபிய ஸ்திரியா இருந்தோம், கர்த்தரை இறுதியாய் பற்றி கொண்டதினாலே, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டதினாலே, கர்த்தரை தன்னுடைய தெய்வமாய் ஏற்றுக்கொண்டதினாலே மோவாபியர்கள் யார் தெரியுமா? லோத்தினுடைய வம்சம். லோத்தினுடைய சபிக்கப்பட்ட வம்சமாய் இருந்த மோவாபிய ஸ்திரியாகிய ரூத் என்றைக்கு கர்த்தரை தன்னுடைய தெய்வமாய் கொண்டு உங்கள் ஜனம் என் ஜனம், உங்கள் தெய்வம் என் தெய்வம் என்று முழு இருதயத்தோடு ஒப்புக்கொண்டாலும் இயேசு கிறிஸ்து ரூத்தினுடைய வம்சத்திலே வருகிறார். ரூத் பெத்லகேமுக்கு வராங்க. நகோமி சொல்றாங்க, என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, என்ன மாறா என்று அழைங்க.
மாறா என்று சொன்னால் கசப்பு என்ற அர்த்தம். நகோமியின் வாழ்க்கையில பெரும் துயர். ஆனால் இந்த ரூத் தன்னுடைய மாமியார் வயது சென்றவளா இருந்தும் தன்னுடைய மாமியாருக்கு அவர்கள் பணிவிடை செய்கிறார்கள். ரூத் தன்னுடைய மாமியாருக்கு நல்பெயரை கொண்டு வராங்க. ரூத் அவர்கள் உண்மையாகவே இருக்கிறாங்க. போவாசை திருமணம் செய்யறாங்க. உங்களுக்கு அந்த கதை தெரியும். போவாசை திருமணம் செய்து ஈசாயை பெற்றெடுக்கிறார் போவாஸ். ஈசாயின் இடத்திலிருந்து தாவீது ராஜா பிறக்கிறார். தாவீதுடைய வம்ச வரலாறை படித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து வருகிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனாய் கர்த்தரை முழு இருதயத்தோடு பற்றி கொள்ளும் என்று சொன்னால் அவர் உங்களை விடமாட்டார். உங்களை தன்னோடு கூட சேர்த்து கொள்வார். அவருடைய வம்ச வழியிலே அவரோடு கூட நம்மை சேர்த்து கொள்வார். ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரியா இருந்தும் இயேசு கிறிஸ்துடைய மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே பார்த்தால் இயேசு கிறிஸ்து இந்த ரூத்தினுடைய வம்சத்திலே அவர் பிறந்திருக்கிறார். தேவஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? எந்த இடத்திலே நாம் கர்த்தரை விட அதிகமாய் நேசிக்கிறோம்? உலகத்தையா? உலகத்தின் பொருளையா? உலகத்தில் உள்ள செல்வத்தையா? உங்களுடைய தாளந்தையா? உங்களுடைய அறிவையா? எதையாவது நாம் மேன்மையாக எண்ணுவோம் என்று சொன்னால் கர்த்தரை குறித்து நாம் மேன்மையாக எண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரூத் கர்த்தருக்கு உண்மையா இருந்தால் கர்த்தர் ரூத்தை ஆசீர்வதித்தார். போவாசை திருமணம் செய்து கொண்டார்கள். 2 பேருக்கும் பிறந்த வம்ச வரலாறு. ராஜாக்கள் உருவானார்கள். தாவீது ராஜா பிறந்தார், சாலமோன் பிறந்தார். இப்படியே பல ராஜாக்கள் இஸ்ரவேலிலே இந்த அடிமை பெண்ணாகிய ரூத்தின் மூலமாக உள்ளே வந்தார்கள். ஹல்லேலூயா. இன்னொரு ஸ்திரியை குறித்து சொல்வோம் என்று சொன்னால் ராகாப். கடந்த வாரத்திலே சொல்லியிருந்தேன் ராகாப்பை பற்றி. ராகாப் 2 வேவுக்காரர்களை அந்த தன்னுடைய தேசத்திலே பதுக்கி வைத்து பரணையின் மீது சணல் தட்டையின் மீது தட்டை கடியிலே ஒளித்து வைத்தாள். இந்த ராகாப் எரிகோவிலே இந்த 2 பேரும் வேவு பார்க்க வந்தார்கள். இவர்களுடைய தேவன் பெரிய தேவன் என்று அறிந்து ராகாப் தவறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை இறுதியாய் பற்றி கொண்டிருந்தார்கள். ராகாப்பையும் அவங்க குடும்பத்தையும் தாய் தகப்பன் தம்பி தங்கச்சி எல்லாரையும் இந்த ராகாப் காப்பாற்றி கொண்டால் அங்க மாத்திரம் நின்று விடல. ராகாப்புடைய பெயர் இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராகாப் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்க. இந்த எரிகோவின் இந்த கானானிய ஸ்திரீயாகிய ராகாப்பையும் இயேசு கிறிஸ்து வம்சத்திலே சேர்த்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை, தன்னுடைய தெய்வத்தை அவள் விட்டுவிட்டு இன்னொரு தெய்வத்தின் ஜனங்களை, இன்னொரு உண்மையான தெய்வத்தை அவள் உறுதியாய் நம்பினாள். உங்கள் தெய்வம் செய்த எல்லாவற்றையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். செங்கடலை பிளந்தாராமே, 2ஆக யோர்தானை பிளந்தாராமே. உங்கள் தெய்வத்தை பற்றி எங்களுக்குள்ளே மிகுந்த கலக்கம் உண்டாயிற்று என்று சொல்லுகிற அளவுக்கு நற்சாட்சி சொன்னார்கள். தேவஜனமே, எரிகோவில தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ராகாப். ஆனாலும் ராகாப்புக்கு உண்மையான தெய்வத்தை குறித்தான முழுமையான நம்பிக்கையும் முழுமையான விசுவாசமும் முழுமையான அர்ப்பணிப்பும் இருந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் நிறைந்த உலகம், அநீதி நிறைந்த உலகம், அக்கிரம் நிறைந்த உலகம். நீதிக்கு இங்க இடமில்லை. இங்க ஒருத்தர் பட்சித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நீங்க உண்மையான தெய்வத்தை பற்றி கொண்டிருப்பீர்களா? உண்மையான தெய்வத்தை நீங்கள் இருக்க பிடித்து கொண்டிருப்பீங்களா? உண்மையான தெய்வத்தை நீங்க உறுதியாய் பற்றி கொண்டிருப்பீங்களா? அப்பொழுது உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதம் நடக்கும். அதுல இயேசு கிறிஸ்து பிறப்பார். உங்க இருதயத்துல இயேசு கிறிஸ்து பிறப்பார். உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து பிறப்பார். அந்த தெய்வம் உங்களை கடைசி வரை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். தேவ ஜனமே, இந்த காலை நேரத்துல உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும், முழு இருதயம், நம்முடைய எமோஷன்ஸ், நம்ம டிசையர்ஸ், நம்மளுடைய திட்டம், நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? பாருங்க, 2வது முழு ஆத்மாவோடும். நம்முடைய ஆத்மா சோல் எந்த இடத்துல இருக்கு? பணத்தின் மீதா? உலகத்தின் மீதா? நம்முடைய ஆத்மா அது அழிவில்லாதது. அந்த ஆத்மா யார் மீது இருக்கிறது? 3வது பலம்.
உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை முதலாவது காலையில் எழுந்தவுடனே நீங்கள் என்ன செய்கிறீங்க? காலையில் எழுந்தவரை முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி. உங்கள் முழு பலத்தை, முதலாவது இருக்கிற அந்த பலத்தை ஏர்லி மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக எழுந்துக்கும் பொழுது அந்த பலனை கர்த்தருக்கு கொடுக்குறீங்களா? உங்கள் முழு பலத்துடைய கர்த்தருக்கு கொடுக்குறீங்களா? உங்களுடைய நீங்க செய்கிற எல்லாற்றிலும் முதல் பலனை கர்த்தருக்கு நீங்க கொடுக்குறீங்களா? யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு நம்ம முதல் பலனை கொடுக்காம இருந்தால் எப்படி நாம் கர்த்தரை சேவிக்க முடியும்? எப்படி நாம் கர்த்தரை நேசிக்க முடியும்? இஸ்ரவேல் ஜனங்கள் 10ல் 1 பங்கை கொண்டு வந்து கர்த்தருக்காக காணிக்கையை படைத்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் முழு பலத்துடன் அன்பு கூறுவாயாக. நான் எல்லாமே கர்த்தருக்கு செய்வேன், ஆனால் கர்த்தருக்கு இந்த பண விஷயத்துல நான் கர்த்தருக்கு நான் உண்மையா இருக்க மாட்டேன் என்று சொல்லி நாம் சிலர் இருக்கலாம். நாம் உண்மையாகவே முழு பலத்தோடு நாம் கர்த்தரை நேசிக்க வேண்டும். வித் அவர் ஹோல் ஸ்ட்ரென்த். நம்ம மாதம் முழுவதும் நாம் வேலைக்கு போகிறோம். மாதம் முழுவதும் நன்றாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் கர்த்தருக்கென்று நாம் படைக்க வரும் பொழுது நாம் அனனியா சப்பிராலை போல நாம் வஞ்சித்து விடுகிறோம். அனனியா சப்பிரால் உண்மையாகவே கர்த்தரை நேசித்தார்கள். ஆனாலும் நிலத்தை விற்ற போது அதை பேதுருவிடத்திலே கொண்டு வராங்க. அனனியா வருகிறார். பேதுரு கேட்கிறார், நிலத்தை விற்ற பணம் இவ்வளவுதானா என்று கேட்கிறார். அதற்கு அனனியா சொல்கிறார், ஆமா இவ்வளவுதான் விற்றோம் என்று சொல்லி, நீ ஏன் வஞ்சிக்கிறாய் என்று சொல்லி சொன்ன மாத்திரத்தில் அவன் அங்கே கீழே விழுந்து இறந்து போகிறான். சில மணி நேரங்கள் கழித்து அனனியாவுடைய சரீரத்தை வாலிபர்கள் அடக்கம் பண்ணிவிட்டு ஆலயத்திற்கு வராங்க. அப்பொழுது சப்பிரால் வராங்க, அனனியாவுடைய மனைவி வராங்க. பேதுரு கேட்கிறார், நீங்க நிலத்தை விற்றீங்களே, அதை இந்த பணத்துக்கு தான் விற்றீங்களா என்று கேட்கும்போது சப்பிரால் சொல்றாங்க, ஆமா இதுக்கு தான், இந்த பணத்துக்கு தான் விற்றோம் என்று சொல்லி. உன்னுடைய கணவனை அடக்கம் செய்த வாலிபருடைய கால்கள் வாசலில் நிற்கிறது, அவர்கள் உன்னையே கொண்டு போவாங்க என்று சொன்ன பொழுது அவளும் மடிந்தாள். தேவஜனமே, பரிசுத்த ஆவியானவர் 70 நாட்களிலே அவர் ஊற்றப்பட்டிருந்த நேரத்திலே இவர்கள் பரிசுத்த ஆவியானுக்கு முன்பாக துணிகரமாக பொய் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தங்களுடைய பணத்திலே உண்மையாக இல்லை. அப்பொழுது ஏன் அது நடந்தது தெரியுமா? ஆதி காலத்து சபையிலே யாரும் வேலைக்கு போகாம எல்லாரும் ஒன்றாக தங்களுடைய சம்பாத்தியங்களை கொண்டு வந்து எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சபையிலே கொடுத்து எல்லாம் ஒன்றா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அனனியா சப்பிராலும் மற்றவர்களுக்கு கொடுத்த பணத்துல தான் வாழ்ந்தாங்க கொஞ்ச நாட்கள். இப்பொழுது இவர்களுடைய இவங்க டர்ன் வரும்போது, இவங்க வைத்திருக்கிற நிலத்தை விற்க வரும்போது கொஞ்சம் பணத்தை எடுத்து வைத்து கொண்டு கொஞ்சம் பணத்தை கொடுக்கறாங்க. தேவஜனமே, இந்த காலை நேரத்துல உங்களுக்குள்ளே முழு இருதயத்தோடு கொடுக்கறீங்களா? கர்த்தருக்கு முழு இருதயத்தையும் கர்த்தருக்கு கொடுக்கறீங்களா? அல்லது நீங்க கர்த்தருக்கு பாதி இருதயத்தை மாத்திரம் கொடுக்கறீங்களா? கர்த்தருக்கு நீங்க முழு இருதயத்தை கொடுப்பீங்க என்று சொன்னா நிச்சயமாகவே இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு இருதயத்திலே அவர் வருவார், வந்து வாசம் பண்ணுவார். அவர் இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இதுவரை ஒருவேளை முழு இருதயத்தோடு உம்மை தேடாதிருந்தால் இன்றைக்கு நான் உம்மை முழு இருதயத்தோடு தேடுகிறேன் ஆண்டவரே. From this day forth I will seek you with all my heart. முழு இருதயத்தோடு தேடுறேன் ஆண்டவரே. என்னால முடியாதுதான், ரூத்தால முடியாது. ரூத் வாலிப பெண்ணா இருந்தால், ரூத்துக்கு இன்னொரு கணவன், அவள் மோவாபிய கணவனை பார்த்து திருமணம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ரூத் சொன்னாங்க, உங்கள் ஜனம் என் ஜனம், உங்க தெய்வம் என் தெய்வம், நான் உங்களை விட்டு போக மாட்டேன். இன்னைக்கு நீங்க கர்த்தரை விட்டு போகாது இருக்கிறதுக்கு நீங்க என்ன தியாகம் செய்றீங்க? என்ன தியாகம் செய்றீங்க? அன்றைக்கு சாரிபாத்தின் விதவை கொஞ்சம் மாவு இருந்தது, முழுவதையும் செய்து கொண்டு வந்து எலியா தீர்க்கதரிசிக்கு வார்த்து வைக்கிறாள். எலியா தீர்க்கதரிசிக்கு அந்த அடையை செய்து கொடுக்கிறாள். என்ன நடந்தது? பஞ்ச காலம் முழுவதும் கர்த்தர் போஷித்தார். தேவஜனமே, இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய இருதயத்துல கர்த்தர் சில காரியங்களை சொல்லுவார், இதை செய் மகளே, இதை செய் மகனே என்று சொல்லி. ஆனால் நம்முடைய இருதயமோ முழு இருதயத்தோடு கர்த்தரை நாம் நேசிக்காமல் இருப்பதற்கு அது அடையாளமாய் இருக்கிறது. இந்த வசனம் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இந்த வசனத்தை நாம் தியானிப்போம். இன்று முழுவதும் கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். கர்த்தர் நமக்கான யாவையும் செய்து முடிக்க உண்மையுள்ளவர். ஆனால் உங்க இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். எஸ், கர்த்தர் உங்க இருதயத்தை பார்க்கிறார். The Lord sees your heart.
The Lord sees your intentions. The Lord sees. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுடையவனா இருந்தான். தன்னுடைய பணத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுக்க மனதில்லை அவனுக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை உண்மையாக தேடுவோமா? கர்த்தரிடத்தில் உண்மையாக அவரை சேவிப்போமா? கர்த்தரிடத்தில் உண்மையாக ஒப்பு கொடுப்போமா? பிரதர், கர்த்தர் என்னோடு இந்த வசனத்தை கொண்டு பேசினார். எனக்கான வார்த்தை இது. நான் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேட வேண்டும். நான் அறக்குறையாய் தேடிட்டு இருந்தேன், இனிமேல் நான் முழுவதுமாய் தேட போகிறேன். அல்லது கர்த்தர் என்னோடு சில காரியங்களை இடத்துல பேசியிருக்கிறார் என்று சொல்கிறவர்கள் யாராவது இருப்பீங்கன்னா நீங்க காமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஹalleluya. சிஸ்டர் ஜெர்லின், சிஸ்டர் கங்கா ஜிம் சிஎஸ், சிஸ்டர் ஜெனிஃபர் டியானா, சிஸ்டர் ஷைலா ஜெயக்குமார், சிஸ்டர் பூங்கொடி, சிஸ்டர் ஃபெலிஷியா, பாருங்க, அநேகரோட கர்த்தர் பேசியிருக்கிறாங்க, அநேகரோட ஆவியானவர் பேசியிருக்கிறாங்க. நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருப்பதற்கு முழு இருதயத்தோடு கர்த்தரை தேட வேண்டும். ஹalleluya, ஹalleluya. நன்றி பிரதர் நாகராஜ், God bless you. ஹalleluya. சிஸ்டர் ஜாஃபி, சிஸ்டர் மேரியன் சாம்வெல், ஹalleluya, ஹalleluya. God is so good. God is so good. The Lord wants to bless you. The Lord wants to be inside your heart. உங்க இருதயத்தில் வாசம் செய்ய விரும்புகிறார். ஹalleluya. சிஸ்டர் சாந்தி, பிரதர் ஆர்கே வ்ளாக்ஸ், சிஸ்டர் ஜமுனா ஹிந்து. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார். நான் சொப்பனத்திலே இந்த பாடல் எனக்குள்ளே ஒலித்துக் கொண்டே இருந்தது. கர்த்தரை முழு இருதயத்தோடு நேசிக்க வேண்டும். நேசிக்கிறேன் உம்மைத்தான் ஐயா, நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே ஏசையா. நீலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இசையா. ஐயாவும் பாதம் எனது ஏக்கம், அடிமை நான் காதருகிறேன். ஐயாவும் பாதம் எனது ஏக்கம், அடிமை நான் காதருகிறேன். என் ஜனங்கள் அறியனுமே, என் ஜனங்கள் அறியனுமே, இரட்சகரும்மை தேடனுமே, என் இரட்சகரும்மை தேடனுமே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இசையா. ஹalleluya, ஹalleluya. இந்த பாடல் இன்றைக்கு காலையில் 4 மணி போல என்னுடைய கனவுல ஒருவர் பாடிக்கொண்டே இருக்கிறார். நல்லா ட்ரம்ஸ் ப்ளே பண்ணி இந்த பாடல் என்னுடைய ஆவியில் நன்றாக ஒலித்து கொண்டே இருக்கிறது. இதே பாடல், எக்ஸாக்ட்லி இதே பாடலை நான் கேட்டேன் ஆவியில. தேவச்சனமே, நீங்களும் நானும் நேசிப்போமா இந்த இயேசு கிறிஸ்துவை? முழு இருதயத்தோடு நேசிக்கலாமா? முழு இருதயத்தோடு நேசிக்கலாமா? முழு பலத்தோடு நேசிக்கலாமா? முழு ஆத்மாவோடு நேசிக்கலாமா? நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த ஜெபத்திற்கு வந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் என்னோடு கூட பேசினார், கர்த்தர் எனக்காக பேசின அந்த வார்த்தை என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. தங்கள் வாழ்க்கையை இன்றைக்கு ஒப்பு கொடுத்திருக்காங்க சில பேர் ஆமா ஆண்டவரே, சில இடங்களிலே நான் என்னை முழுவதுமாய் உமக்கு கொடுக்கல ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணித்த சில ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறீங்கப்பா. என்னையும் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என்னுடைய இருதயத்தில் முழுமையாக உம்மை ஏற்றுக்கொள்ளல ஆண்டவரே. முழுமையாக ஆண்டவரை நான் உம்மை ஏற்றுக்கொள்ளாமல் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன காரியங்களை நான் வைத்திருப்பேன் என்று சொன்னால் மன்னியும். என்னையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு
ஆத்மாவோட முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. எங்க முழு இருதயத்தையும் ரூத்தை போல, ராகாபை போல ஆண்டவரே முழுவதுமாய் உமக்காக ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. அந்த பணக்காரனை போல அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுடனா இருந்ததினாலே ஆண்டவரே உம்மை பின்பற்ற முடியல. இன்றைக்கு உம்மை பின்பற்ற முடியாமல் தடையா இருக்கிற காரியங்களை மன்னித்து எங்களை விட்டு எடுத்து போடுங்க. எல்லா பாரங்களையும் எடுத்து போடுவீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். பரமண்டலத்திற்கு நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்படப்படாதபடிக்கு தீமை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து